ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இவரை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசி வச்சுருந்தேன். ஆனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, நம்மளோட சன் டிவியில் ஸ்வாதி புதுசாக சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஹீரோ பற்றி தெரில அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து உடனேவே தெரிஞ்சிருச்சு. நம்ம சண்டைக்கோழி சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்க நியாஸ், இவர் தான் வந்து சன் டிவியில் புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காரு. நம்ம ஸ்வாதி கமிட் ஆயிருக்க சேம் சீரியலில். அந்த சீரியலில் நம்மளோட நியாஸ் வந்து கமிட் ஆன உடனேவே ஜீ தமிழ், சன் டிவி 2 சேனலில் வந்து ஒரே நேரத்தில் வந்து சீரியல் பண்ண முடியாது. பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சன் டிவி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. டிஆர்பியும் அசத்தலாக வாங்கிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சன் டிவி அப்படின்னு டிசைட் பண்ணி புது சீரியலில் வந்து கமிட் ஆயிருக்காரு. புது சீரியல் கமிட் ஆன உடனேவே இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காரு. அதாவது சண்டைக்கோழி சீரியலை விட்டு விலகியிருக்காரு. நேற்றுக்கு வரைக்கும் சண்டைக்கோழி ஷூட்டிங் போயிட்டு தான் இருந்திருக்கு. மேபி நேற்றுக்கு வந்து விலகியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு பிக்குமே ஷேர் ஆயிருந்துச்சு, சண்டைக்கோழி பிக்கு. நியாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு ஆக்டர். கலர்ஸ் தமிழ்லையும் சரி, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி புது புது அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜீ தமிழில் ஒரு புது சீரியல் பண்ணியிருந்தார். அந்த சீரியலும் சரி, அதே மாதிரி இப்போ சண்டைக்கோழி அப்படின்னு பண்ணிகிட்ருக்காரு. அந்த சீரியலும் சரி, ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ் கொடுத்த ஒரு ஹீரோ தான். சன் டிவியில் அதுவும் ஸ்வாதியோட பேர் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், அது டவுட்டே கிடையாது. இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வராங்க அப்படின்னா, நம்மளோட கலர்ஸ் தமிழில் அபி டைலர் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஜீ தமிழ்லையும் ஆல்ரெடி சீரியல் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட மதன் இப்போ கரண்ட்டாக சண்டைக்கோழி சீரியலில் இவர் தான் வந்து நியாஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் வந்திருக்கு. மதன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நியாஸ்க்கு. கண்டிப்பாக அப்கமிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.